தனுஷ், செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா இது ஒரு பயங்கரமான டெட்லியஸ்ட் காம்போ. இதுக்கு முன்னாடி இந்த டெட்லியஸ்ட் காம்போவில் வந்த படங்கள் எல்லாமே அசுரத்தனமாக தான் இருக்கும். கடைசியாக அப்படி ஒரு நிகழ்ந்த ஒரு படம் தான் புதுப்பேட்டை. ஸோ அதுக்கப்புறமா இத்தனை வருஷமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ இப்போ நானே வருவேன்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த காம்போ, அந்த டெட்லியஸ்ட் காம்போக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை பயங்கரமாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனாலுமே தமிழ் சினிமாலே ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பொன்னியின் செல்வன் வந்து 70 வருஷமாக யாராலையுமே எடுக்க முடியாதுன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த படம் இன்னைக்கு வந்து படமாக்கப்பட்டு திரைக்கு வருது. அப்படிங்கும்போது அது கூடவே வந்து இன்னொரு படம் வருது, அது இந்த நானே வருவேனுங்கும்போது நம்மளோட ஃபேவரட் டெட்லிஸ்ட் காம்போவாக இருந்தாலும் இந்த படத்து கூட வர்றதுனால இதை வந்து நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ந்தோர் இந்த படத்தை இது பண்ணாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் ஃபேன்ஸு இந்த நானே வருவன் படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ நம்ம சேனல்லே நீங்கள் நிறைய கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே தனுஷ் ஃபேன்ஸு அவரை வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த படம் வந்து முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். செகண்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் முக்கியமாக வந்து பஃபூனு, ட்ரிகரு, ரெண்டகம், வெந்து தணிந்தது காடு, பிரம்மாஸ்திரா இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நானே வருவேன் வந்து உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு பொன்னியின் செல்வனுக்கு எதிராக வந்து இந்த படம் வெற்றி பெறுமா, இல்லை இந்த படம் ஏதாவது லாபம் அப்படிங்கிறது எடுக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அனாலிட்டிக்ஸில் உங்களை காட்டி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. லைக்கையும் பண்ணிவிடுங்க, இந்த சப்ஸ்கிரைபரையும் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் யாராவது ஏதாவது நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகரோட ரசிகர். அதனால் அவரோட படத்துக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் அதிகமாகவும் அவரோட படம் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு யூடியூபர் கிடையாது. யாராக இருந்தாலுமே அது படம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு ரசிகன். இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னாலுமே அந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப நாகரிகமாக யாரையுமே வந்து அப்யூஸ் பண்ணாமல் சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி தான் வீடியோவும் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு 7 நாளோட இந்த கலெக்ஷன் வந்து 1.95 கோடி. ஸோ ரெண்டகம் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து 7 நாளோட கலெக்ஷன் 90 லட்சம், 1 கோடி கூட வரல. ஸோ பஃபூன் படத்தோட கலெக்ஷன் 7 நாளுக்கு வந்து 74 லட்சம். ஒரு 70 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னு வைங்களேன், அதாவது இவங்களை கூப்பிட்டு போயிடுங்க, டைம் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருங்க. இந்த எம்கேடி பாகவதர் இவர்னு நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுருங்க. இந்த ட்ரிகரு, பஃபூனு, இந்த ரெண்டகம் எல்லாரையும் உட்கார வச்சுருங்க. அப்போ அவங்களாவது பார்த்து இவங்களை பார்த்து எப்படிப்பா நீ 75 லட்சத்துக்கு வந்து கலெக்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா அந்த டைம்லேயே 70 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போவே அவங்க 70 லட்சம் 80 லட்சம்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவே இவங்களோட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 70 வருஷம் கழிச்சு இப்போ கூட வந்து அவங்களோட கலெக்ஷனை வந்து பீட் பண்ண முடியாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக வெந்து தணிந்தது காடு. ஸோ 4 நாள் அப்படிங்கிறது பயங்கரமாக போச்சு. இப்போ 12வது நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது வெறும் 50 லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 44.7 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 56.25 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட வெர்டிக்ட். ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். பெரிய ஹிட்டு, பெரிய சூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த படம் இல்லை. ஸோ இந்த படத்தோட வசூல் இல்லை. மேபி ப்ரொடியூசர் சொல்லலாம் 70 கோடி 80 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்ததாக பிரம்மாஸ்திரா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 21வது நாள் கலெக்ஷன் வந்து 2.7 கோடி. டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது 419 கோடி 45 லட்சம். ஸோ இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டில் வந்து. ஸோ அதுக்கடுத்ததான் நானே வருவேன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து டே 1. ஸோ தமிழ்நாட்டில் 7.4 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வந்து 75 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடி. வேர்ல்டு வைடு வந்து 9.5 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே பர்ஃபார்மன்ஸ் தான் திருச்சிற்றம்பலமே வந்து ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு வெர்டிக்ட் தான் வந்து இருந்துச்சு முதல் நாள் கலெக்ஷன்.
ஆனால் அந்த படத்துக்கு 2வது நாள் 3வது நாள் செகண்ட் வீக்கு 3rd வீக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. ஒரு பெரிய கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துட்டு இருந்தது. இந்த படம் அப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பொன்னியின் செல்வன். ஏன் அப்படின்னா பொன்னியின் செல்வனுக்கு எக்ஸ்ட்ரா தேட்டர் போட முடியுமான்னு தேட்டர் ஓனர்லாம் அப்படியே பண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானே ஒருவன் ஏதாவது ஒரு ஷோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அவ்வளோதான் தூக்கிட்டு பொன்னியின் செல்வனை போட்டுருவாங்க. ஸோ நானே வருவேன் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு தேட்டர் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆனால் இந்த படத்தை பார்த்தவங்க நிறைய பேர் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக ஹாரராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். தனுஷ் அவர்களோட நடிப்பு அப்படிங்கிறது, யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பிஜிஎம், செல்வராகவன் அவர்களோட அந்த டைரக்ஷன், இது எல்லாமே மறுபடியும் நாங்கள் ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தனுஷ் ஃபேன்ஸும் இந்த காம்போ டெட்லியஸ்ட் காம்போவோட ஃபேன்ஸும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் பேர் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்டல. அதுக்கு முக்கியமான ரீசன் நான் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் ஒரு பக்கம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் கூட வந்து எவ்வளோ கலெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்லிடுவோம். ஸோ முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 70 80 கோடி கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையுமே நம்ம நாளைக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ இப்போ நானே வருவேனுக்கு வருவோம். ஸோ நானே வருவேன் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸே வந்து ஒரு பயங்கரமான ஒரு லாபத்தை எட்டுன ஒரு படம். அதாவது அமேசான் ஓடிடியில் வந்து அமேசான் பிரைம் ஓடிடியில் மட்டுமே 24 கோடிக்கு போயிருக்கு. சன் டிவி மட்டுமே 18 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 42 கோடி வந்து வெறும் டிஜிட்டலில் மட்டுமே போயிருக்கு. அப்படின்னா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து 30 கோடிக்கும் கம்மியாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரே இல்லாமல் இந்த ப்ரொடியூசர் ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த படமே வந்து ஒரு ஓடிடி கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே இது ஒரு ஓடிடிக்கான கண்டென்ட் அப்படின்னு அவங்களுமே வந்து அதை வந்து விலையே பேசாமல் ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் ஒரு முக்கியமான ரீசன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததான் தேட்டர்லேயே இந்த படத்தை நிறைய பேர் பார்த்தவங்க ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. சில பேர் தான் வந்து எனக்கு கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி பிடிக்கல, ஏதோ சொதப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஹிட்டு அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் கலெக்ஷன் போதும் இந்த படத்துக்கு. இதை எடுத்துகிட்டு போய் வச்சாலே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய லாபம் கொடுத்த ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி வரையும் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்சீஸில் இந்த படம் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு காரணம் வந்து ஓவர்சீஸில் வந்து நிறையா பொன்னியின் செல்வனை வந்து அடுத்த நாள் வந்து நிறையா பேர் வாங்கிட்டதாகவும், ஸோ ஒரே ஒரு நாளுக்காக வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் வியாபாரம் ஆனதுனால தான் நானே வருவேன் வந்து ஓவர்சீஸில் பெரிய வியாபாரம் ஆகலை. ஸோ எல்லா மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், ரொம்ப கம்மியான தேட்டர்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த படம் இந்த பொன்னியின் செல்வனையும் தாண்டி வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த படம் வந்து பொன்னியின் செல்வன் கூட வந்ததை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரு போட்டியாக வந்திருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை எல்லாமே படம் தான், எல்லாமே வந்து வியாபாரம் தான், எந்த படம் வேணால் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.